வெல்கம் இது முனிஸ்மெஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 2.1 5வது கணக்கு பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 43 இருக்குது. எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் 4ஆல் வகுக்கும் போது மீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும் என நிறுவுக. இப்போ மிகை முழுவின் வர்க்கத்தை 4ஆல் வகுக்கும்பொழுது, இப்போ ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிடுவோம். மிகை முழு அப்படிங்கிறது பாசிட்டிவ் நம்பர், 0வுக்கு அதிகமான நம்பர். இப்போ 2 அப்படிங்கிறதுனா இது ஒரு மிகை முழு தான். அதே மாதிரி 3ங்கிறது மிகை முழு தான். இந்த 2ங்கிறது இரட்டையன், 3ங்கிறது ஒற்றையன். இந்த மிகை முழுவோட வர்க்கத்தை 4ஆல் வகுக்கும்போது 2 4ஆல் வகுத்தா 2 ஸ்கொயர் 4. இதை 4ஆல் வகுக்கும் பொழுது 4/4 நமக்கு மீதி 0 கிடைக்கி. இங்கே 3 ஸ்கொயர் பண்ணும்போது 3 வர்க்கப்படுத்தும் பொழுது 3 9. 9 4ஆல் வகுக்கும் பொழுது நமக்கு இங்கே 8 மீதி 1 கிடைக்கி. அப்போ ஒற்றையனாக வரும்பொழுது மீதி 1 கிடைக்கி, ரெட்டையனாக இருக்கும் பொழுது மீதி 0 கிடைக்கி. இதை நம்ம எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பரை வச்சு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது மிகை முழுன்னு வச்சுக்கிடுவோம். இல்லை 2 டைப் இருக்குது. அதாவது எக்ஸுங்கிற நம்பரு இரட்டையனாக இருந்தால் எப்படி வரும், மீதி 0 வருதை ப்ரூஃப் பண்ணணும். அது மாதிரி ஒற்றையனாக இருக்கும் பொழுது மீதி 1 வருதை நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணணும். இப்போ எக்ஸு இரட்டையன்னு வச்சுருப்போம். இரட்டையன் அப்படின்னாலே எப்படி இருக்கும்னா 2ங்கிற நம்பரோட பெருக்கற்பலனாக இருக்கும். இப்போ இரட்டையன் 2 4 6 8ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே 2இன் மடங்குகள். அதாவது 2 பெருக்கல் 1ன்னு சொல்லலாம், இது 2 பெருக்கல் 2ன்னு சொல்லலாம், 2 பெருக்கல் 3ன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ 1 2 3 எதுனாலும் 2ஓட பெருக்கற்பலனாக இருக்குது. அப்போ 2k அப்படின்னு எழுதலாம். கேவோட மதிப்பு 1 2 3ங்கமோ 2 4 6 8ன்னு 2இன் மடங்குகளாக போகும். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும். இப்போ இதை வர்க்கப்படுத்தினோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட்லேயும் வர்க்கப்படுத்தணும், ரைட்லேயும் வர்க்கப்படுத்தணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2k த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ 2k த ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 4k ஸ்கொயர். இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா 4ஆல் வகுக்கும் பொழுது மீதி 0. இப்போ இந்த 4k ஸ்கொயர் அப்படிங்கிறது 4ஆல் வகுக்கும் பொழுது k ஸ்கொயர் தான் ஈவு கிடைக்கும், மீதி 0. இதை நம்ம BQ + R அந்த ஃபார்முலா யூக்ளிடியன் தியரம் பற்றியும் நம்ம எழுதலாம். அந்த எக்ஸ் ஸ்கொயரை 4k ஸ்கொயர் ப்ளஸ் 0 அப்படின்னு எழுதலாம். 0 இதில் மீதி. இப்போ இந்த PQ + R ஃபார்மேட்டில் இது இருக்குது, மீதி நமக்கு 0 தான் கிடைக்கும். 4k ஸ்கொயரை 4ஆல் வகுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆன்சரு மீதி 0. இந்த இடத்துல PQ + R ஃபார்மேட்டில் எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4q ப்ளஸ் 0 அப்படின்னு எழுதலாம். க்யூவோட மதிப்பு k ஸ்கொயர், R ரிமைண்டர் நமக்கு 0 தான் கிடைக்கும். எனவே மிகை முழு இரட்டை எண்ணாக இருக்கும் பொழுது மீரோ 0 கிடைக்கிறது. இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து கேஸ் 2ல் இந்த எக்ஸ் நமக்கு ஒற்றை எண் அப்படிங்கிறத வச்சு நமக்கு மீதி 1 வருவதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஒற்றை எண் அப்படின்னா இரட்டையன் 2k ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஒற்றையன் 2k + 1 இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ கேயோட மதிப்பு 0 போடுங்க. 0 போட்டிங்கன்னா 2 × 0 0 0 + 1 1. கேயோட மதிப்பை 2 போடும்போது 1 போட்டிங்கன்னா 2 2 2 கூட்டல் 1 3 1 3 5 7 இந்த ஃபார்மேட்டில் போயிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு ஜென்ரல் ஃபார்மேட் 2k + 1 அப்படின்னு எடுக்கலாம். ஒற்றையன் எல்லா ஒற்றையன்களும் இந்த 2k + 1 ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நமக்கு கொஷினில் வர்க்கப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2k + 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதலாம். இது நமக்கு a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a + b த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு நம்ம ஃபார்முலா கான்செப்ட் தெரியும். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab + b ஸ்கொயர். அதே மாதிரி இது நம்ம எழுதணும்னா 2k த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. 2abனா 2 4 4k பெருக்கல் 1 4
ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1. இப்போ இதை ஹோல் ஸ்கொயர் போடும்போது 2 ஸ்கொயர் 4 கே ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ் 1. இப்போ இந்த ரெண்டு மதிப்புகளில் இருந்தும் 4k வந்து காமனாக இருக்குது. இங்கே 4k ஸ்கொயர், இங்கே 4k. அப்போ நம்ம காமனாக 4kயை வெளியில் எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது இங்கே k, இங்கே 1, k ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. இப்போ இந்த ஃபார்மேட்டை பாருங்கள். அதாவது இதை வந்து நம்ம யூக்ளிடியன் ஃபார்முலா படி எழுதணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து PQ ப்ளஸ் ஆர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது 4Q ப்ளஸ் 1 ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே Q அப்படிங்கிறது நமக்கு K இன்ட்டு K ப்ளஸ் 1. இப்போ இந்த டேர்மை நம்ம 4ஆல் வகுத்துடலாம். மிச்சம் நமக்கு இங்கே 1 கிடைக்கும். இந்த ப்ளஸ் 1 மீதியாக கிடைக்கும். இது வந்து 4Q ப்ளஸ் BQ ப்ளஸ் ஆர் ஃபார்மேட்டில் இருக்கும் பொழுது ரிமைண்டர் 1 மீதி கிடைக்கும். இப்போ ஒற்றையனாக இருக்கும் பொழுது மீதி 1 கிடைக்கிறது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.